Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Sathish. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5th சாப்டர்ல பைத்தான் டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ பைத்தான் டேட்டா டைப்ஸ்னா எதுன்றதை நான் உங்களுக்கு 7 டைப்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. ஓகேவா? சோ இதுதான் பைத்தான் டேட்டா டைப்ஸ் ஆன 7 டைப்ஸ். ஓகேவா? டெக்ஸ்ட் டைப், நியூமரிக் டைப், சீக்வென்ஸ் டைப், மேப்பிங் டைப், செட் டைப்ஸ், பூலியன் டைப் அண்ட் பைனரி டைப். சோ இந்த 7 டைப்ஸும் நம்ம இனிமேல் பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை எப்படி கெட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். செட்டிங் தி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பக்கத்துல இருந்த நோட்டிபிகேஷன் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல உங்களுடைய பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செட்டிங் தி டேட்டா டைப்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைப் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் டைப். ஓகேவா? இது வந்து நான் ஒரு கமெண்ட்டுக்காக தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு கன்வீனியன்ட்டுக்காக தான் கொடுத்திருக்கேன். இது கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டைப்ல எப்படி டெக்ஸ்ட் டைப் டேட்டாவை செட் பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்ப x ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கணும். ஓகேவா? அது எதுவா வேணா இருக்கலாம். உங்க நேமா இருக்கலாம், சம்திங். ஓகேவா? அது வந்து ஒரு நேம் மாதிரி இருக்கணும், ஒரு டெக்ஸ்டா இருக்கணும். ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேஷ்டேக் நான் கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். மத்தபடி வந்து இதெல்லாம் அவசியம் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஓகேவா? எக்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். பிரிண்ட் பண்ணிட்டேன், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. சோ இப்போ நான் வந்து அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத செட் பண்ணணும். சோ அதோட டேட்டா டைப்பை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேவா? டெக்ஸ்டா வந்து ஒரு இதை கொடுத்துரும், ஒரு வேரியபிள் கொடுத்து அதோட வேல்யூ வந்து டெக்ஸ்டா நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து அதோட டேட்டா டைப்பை வந்து நம்ம கெட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வழக்கம் போல தான் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க, டைப்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓப்பன் பிராக்கெட் எக்ஸ் கொடுத்துக்கோங்க, க்ளோஸ்டு பிராக்கெட். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்க நீங்க பார்த்தாலே தெரியும், ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் டைப் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து டேட்டா டைப் எப்படி செட் ஆகும்னா ஸ்ட்ரிங் டைப்பா செட் ஆகும். ஓகேவா? செகண்ட் நம்ம பார்க்க போற டைப் என்னன்னா நியூமரிக் டைப்ஸ். ஓகேவா? நியூமரிக் டைப்ஸ்ல பார்த்தோம்னா இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதுலயும் இன்டீஜர் நம்ம பார்க்க போறோம். இன்டீஜர் எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இன்டீஜர் டைப் செட் பண்ணனும் அப்படின்னா நியூமரிக் டைப்ஸ் ஃபுல்லாமே இது ஃபுல்லாமே அடுத்து பார்க்கக்கூடிய 3 டைப்புமே வந்து நியூமரிக் டைப்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம சப்டிவிஷனா இன்டீஜர் பார்க்க போறோம். இன்டீஜர் டேட்டா டைப் செட் பண்ணனும் அப்படின்னா எக்ஸ்னு தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஏபிசிடி லெட்டர்ஸ்ல எதுனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லனா நீங்க வந்து ஒரு நேம கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ எக்ஸ் ஈக்குவல் டு நான் ஒரு நம்பர் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 15 கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் எக்ஸ் நான் பிரிண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் எக்ஸோட டேட்டா டைப்பை வந்து சோ நான் டேட்டா டைப்பை அடுத்து கெட் பண்ண போறேன். எப்படின்னா வழக்கம் போல தான் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க, டைப்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப்னு டைப் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ கொடுத்துக்கோங்க, பிராக்கெட்டுக்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பை வந்து இப்போ செட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ அடுத்து என்ன இருக்கு? இன்டீஜர் முடிச்சாச்சு, ஃப்ளோட் இருக்கு. ஓகேவா? சோ ஃப்ளோட்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு பாயிண்ட் நம்பரா இருக்கும். தசம எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் கொடுத்துட்டு ஒரு 10.5 பாயிண்ட்ல வரணும். ஓகேவா? புள்ளி 1.2 3.4 அந்த மாதிரி வந்து பாயிண்ட்ல வரது பேர் தான் ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட் டேட்டா டைப். ஓகேவா? எக்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆயிருச்சு. அடுத்து அதோட டேட்டா டைப்பை நான் கெட் பண்ண போறேன். எல்லா டேட்டா டைப்பையும் நம்ம கெட் பண்றதுக்கு ஒரே ஒரு சின்டாக்ஸ் தான். ஓகேவா? பிரிண்ட் கொடுத்துக்கோங்க, ஓப்பன் பிராக்கெட், டைப் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு வேரியபிள் நேம், க்ளோஸ்டு பிராக்கெட் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பிராக்கெட். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து டேட்டா டைப் கெட் ஆகும். கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளோட் டேட்டா டைப் நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் டைப் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் டைப்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு நம்பர் இப்போ ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கோங்க. வேரியபிள் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 4 வச்சுக்கிறேன். ஒரு நம்பர் கொடுத்துட்டு பக்கத்துல ஜேன்றதை கொடுத்துக்கணும். ஓகேவா? ஜே மட்டும் தான் கொடுக்கணும், வேற லெட்டர்ஸ் நீங்க கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் கொட்டேஷன் மார்க் அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நம்பர் பக்கத்துல வந்து ஒரு நம்பர் பக்கத்துல வந்து ஜேன்றதை மஸ்ட் ஆட் பண்ணணும். ஜேன்றதை ஆட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பை வந்து செட் ஆகும். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். 4J அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கடுத்து நான் வந்து அதோட டேட்டா டைப்பை வந்து நான் கெட் பண்ண போறேன். இங்க பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பை வந்து செட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் டைப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நியூமரிக் டைப்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து சீக்வென்ஸ் டைப் நம்ம பார்க்க போறோம். சீக்வென்ஸ் டைப்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா லிஸ்ட். ஓகேவா? லிஸ்ட் டேட்டா டைப் எப்படி செட் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லைன்னா பாக்ஸ் பிராக்கெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கொட்டேஷன் மார்க் ஓபன் பண்ணிக்கோங்க. கொட்டேஷன் மார்க்கு அடுத்து வந்து நீங்க டைப் பண்ணணும்னு நினைக்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் மறக்காம வந்து க்ளோஸ்டு பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? க்ளோஸ்டு பிராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகே, பிரிண்ட் ஆயிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுறப்ப ஒரே ஒரு கொட்டேஷன் மார்க் தான் வரும். ஓகேவா? சோ அது வந்து கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. என்னடா இது உங்க ஒரே ஒரு கொட்டேஷன் மார்க் வருது அப்படின்னு மிஸ்டேக் ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க.
பிகாஸ் இந்த இடத்துல வந்து இது வந்து சின்டாக்ஸ் டபுள் கொட்டேஷன் கொடுக்குறது சொல்லாம உங்களோட அவுட்புட்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்தா ரைட் தான். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம வழக்கம் போல டேட்டாவை நம்ம கெட் பண்ண போறோம். பிரிண்ட் கொடுத்துக்கோங்க, டைப் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் டேட்டா டைப்பை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்கு? டியூபிள். டியூபிள் டேட்டா டைப்பை எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ. டியூபிள் டேட்டா டைப்பை வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் டேட்டா டைப் மாதிரி தான். பட் இங்க வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல நீங்க ரவுண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரவுண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சேம் அதே மாதிரி தான். ஸோ ரவுண்ட் பிராக்கெட் கொடுத்தோம்னா அது வந்து டியூபிள் டேட்டா டைப்பை செட் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து லிஸ்ட் டேட்டா டைப்பா செட் ஆகும். ஓகேவா? ஸோ என்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் எக்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து வந்து நான் அதோட டேட்டா டைப்பை நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா டியூபிள் டேட்டா டைப்பை வந்து அது செட் ஆகிடுச்சு. ஓகேவா? லிஸ்ட் முடிச்சாச்சு, டியூபிள் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ரேஞ்ச் டேட்டா டைப் எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வழக்கம் போல உங்களுடைய எக்ஸ் ஏதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கீவேர்டு கொடுக்குவோம். ஓகேவா? ரேஞ்சுன்னு கொடுத்ததுக்கு ஓப்பன் பிராக்கெட் நார்மலா ரவுண்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு வேல்யூ ஒரு நம்பரை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு 6 அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராஃப்ல எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ரேஞ்ச் செட் பண்ணுவோம் 0,6 1,4 அந்த மாதிரி வந்து நம்ம ரேஞ்ச் செட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் ஆயிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு 0,6 அந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? கிராஃப்ல பார்த்தோம்னா 2 வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அதுதான். இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்ப எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ரேஞ்சின் கீவேர்டு கொடுத்துக்கோங்க. 1,4 1,4ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா ரேஞ்ச் 1,4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அதோட டேட்டா டைப் வந்து ஆல்ரெடி கெட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அதோட டேட்டா டைப் வந்து கெட் பண்ண சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ரேஞ்ச் அப்படின்னு ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ ரேஞ்ச் டைப் வந்து நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா டைப் என்னன்னா மேப்பிங் டைப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேப்பிங் டைப்னா வேற ஒன்றும் கிடையாது. நார்மலா வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கர்லி பிராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கணும். ஓகேவா? கர்லி பிராக்கெட்டை எப்படி இருக்கும்னா ஸோ இந்த மாதிரி தான் கர்லி பிராக்கெட்ன்றது. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ இப்படி தான் இருக்கும். தெரியாதவங்க பாத்துக்கோங்க. ஸோ கர்லி பிராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா நான் ஒரு செட் பண்றேன். ஓகேவா? இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். நேம்னு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து செமிகோலன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்பேஸ் விட்டு செமிகோலன் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு நேம்ன்ற இடத்துல நம்ம என்ன கொடுப்பேன்? சதீஷ். நம்ம நேம் நம்ம கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நேமை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கம்மா கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்பேஸ் விட்டு ஏஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏஜ்ன்றத கொடுத்ததுக்கு இப்போ நேம் கொடுத்துட்டு நான் சதீஷ் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்து ஃபில் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த டைம்ல வந்து மேப்பிங் டேட்டா டைப் வந்து டிக்ட்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நேம் கொடுத்து நம்ம சதீஷ்னு பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏஜ்ன்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு 20 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ்டு பிராக்கெட் கர்லி பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த ஃபார்மேட் பேர் தான் வந்து டிக்ட் டைப். ஓகேவா? டிக்ட் டேட்டா டைப் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். நேம் சதீஷ் ஏஜ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல வந்து நீங்க வேற ஆப்ஷன் நீங்க வந்து இதுதான் கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. வேற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஏரியா கொடுத்துக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கலாம், இல்ல எய்ம் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஓகேவா? இந்த மாதிரி ஒன்று செட் பண்றோம். பக்கத்துல அதுக்கான ஆன்சரும் ஒன்று கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறோம். ஸோ அதுக்கு பக்கத்துல இருந்து அதோட ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது மேப்பிங் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன் பாருங்க. நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் நம்ம கொடுப்போம். பிகாஸ் அது சின்டாக்ஸ். இந்த இடத்துல நமக்கு சிங்கிள் கொட்டேஷன்ல தான் நம்ம அவுட்புட் வரும். நேம் சதீஷ் ஏஜ் 20 அப்படின்ற மாதிரி வருதா? ஸோ அதோட டேட்டா டைப்பை வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ இப்போ அதோட டேட்டா டைப்பை நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிக்ட்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டிக்ட் டேட்டா டைப்பை செட் பண்ணணும் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் இதுதான். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் வெல் அஸ் அப்புறம் ஓப்பன் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சினாரியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேம் சதீஷ் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் எய்ம் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். இதுதான் கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா செட் டைப்ஸ் இருக்கு. செட் டைப்ஸ்ல பார்த்தோம்னா 2 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்போ பார்க்க போறது வந்து செட் டைப். ஓகேவா? ஸோ செட் டைப் வந்து வேற ஒன்றும் கிடையாது. ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு கர்லி பிராக்கெட் மட்டும் கொடுத்துக்கோங்க. கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த செமிகோலன்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம as well as நம்ம எப்படி ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து இல்லைன்னு வந்து பாக்ஸ் பிராக்கெட் கொடுத்து நம்ம எல்லாம் டேட்டா செட் பண்ணுவோம் பாத்தீங்களா?
ஸோ அதே மாதிரி தான் சீக்வன்ஸ் டைப்ல நம்ம வந்து செட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் டைப்ல நம்ம வந்து லிஸ்ட் டைப், டியூபிள் டைப் எல்லாம் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிராக்கெட் மட்டும் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து as well as அதே மாதிரி தான். ஸோ கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் வந்து as well as அதே மாதிரி தான் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்லுங்க. பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா லைஃப், நேச்சர், பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவர்ஸா வந்து பிரிண்ட் ஆகும். அவுட்புட் அப்படி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து அதோட டேட்டா டைப் வந்து நான் கெட் பண்ண சொல்றேன். ஸோ அதோட டேட்டா டைப் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. செட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃப்ரோசன் செட் அப்படின்றத நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரோசன் செட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கீவேர்ட குடுப்போம். ஓகேவா? ஃப்ரோசன் டேட்டா டைப் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃப்ரோசன் செட்ன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா டைப் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா ஸ்பெல்லிங்க வந்து கரெக்ட்டா பார்த்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஃப்ரோசன் செட்ன்னு குடுத்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் எதுவுமே விடாத ஓப்பன் பிராக்கெட், ரவுண்ட் பிராக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து நார்மலா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கர்லி பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, as well as அதே மாதிரி தான். நம்ம வந்து இந்த இடத்துல என்ன குடுத்தோம்? ஆப்பிள், நேச்சர் அந்த மாதிரி குடுத்துப்போமா? ஸோ அத வந்து குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கர்லி பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ரவுண்ட் பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்டர் குடுத்துருங்க. இப்ப பிரிண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் செட்ன்னு சொல்லிட்டு தான் வரும். இது வந்து கீவேர்ட் மட்டும் கிடையாது. அவுட்புட்லயும் ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். சதீஷ் பியூட்டிஃபுல் ஆப்பிள். அது இது ஃப்ரோசன் செட் வந்து எதுக்காக குடுப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்கிறது வந்து அவுட்புட் ஃபர்ஸ்ட்டா வரணும். அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டா இருக்கிறது வந்து செகண்ட் அவுட்புட் வரணும். ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது வந்து லாஸ்ட்டா அவுட்புட் வரணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரோசன் செட் அப்படின்ற ஆ கீவேர்ட குடுத்துட்டு நம்ம ஃப்ரோசன் செட் வேரியபிள வந்து செட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வழக்கம் போல அதோட டேட்டா டைப் வந்து பிரிண்ட் பண்ணி கெட் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ நம்ம செட் டைப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பூலியன் டைப் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பூலியன் டைப் பார்த்தோம்னா, நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் பார்த்திருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டானது என்னன்னா, கேப்பிட்டல்ல குடுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல்ல தான் குடுக்கணும். இப்போ வந்து ட்ரூன்னா ட்ரூன்னு குடுத்துக்கோங்க. இல்லன்னா ஃபால்ஸ்ன்னா ஃபால்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. வேற எதுவுமே நம்மளால குடுக்க முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரூன்னு குடுத்த உடனே கலர் சேஞ்சஸ் ஆகுதா? ஸோ அப்டின்னா கரெக்ட்ன்னு அர்த்தம். நீங்க வந்து நார்மலா ட்ரூ இந்த மாரி குடுக்குறீங்க அப்டின்னா கலர் சேஞ்சஸ் ஆகாது. ஓகேவா? பிகாஸ் எதனாலன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு ஸ்மால்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல கொடுக்கணும். அத வந்து மறக்காம கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நான் குடுத்துடுறேன். அடுத்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அவுட்புட் ட்ரூன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதோட டேட்டா டைப்ப வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ அதோட டேட்டா டைப்ப அடுத்து நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, பூல் அப்டின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பூலியன் டேட்டா டைப் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா டைப் என்னன்னா, பைனரி டைப்ஸ். ஓகேவா? பைனரி டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பைட்ஸ்ன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பைனரி டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, பைட்ஸ் டேட்டா டைப் தான் பார்க்க போறோம். பைட்ஸ் டேட்டா டைப் எப்படி செட் பண்றது அப்டின்னா, ஏதோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. பின்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்மால் லெட்டர்ல குடுங்க. பின்னு குடுத்ததுக்கு அப்புறம் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ கேப்ஸில் பிக்கு கொடுக்கக்கூடாது, இந்த இடத்துல ஸ்மால் பி தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? பின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏதாவது சம்திங் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அவுட்புட் வேணும்னு நினைக்கிறத பிரிண்ட் பண்ணிக்கோங்க, டபுள் கொட்டேஷனுக்குள்ள. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் எக்ஸ். சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட் வந்து பி நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து நான் வந்து அதோட டேட்டா டைப்பை வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பைட்ஸ் டேட்டா டைப்பை வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பைட் அரே. ஓகேவா? பைட் அரே எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பைட் அரே டேட்டா டைப் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கோங்க, பைட் அரே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பைட் அரே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகும். கலர் வேரியேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க பண்ணது கரெக்டான அர்த்தம். பைட் அரேன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் எதுவும் விட்டுறாம அதுக்கடுத்து ஒரு ஓப்பன் நார்மலா வந்து ஒரு ரவுண்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்பரை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் பண்ண சொல்லிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பைட் அரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பைட் அரே ஃபார்மட்னா இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மட்ல தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் பைட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதோட டேட்டா டைப்பை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதோட டேட்டா டைப்பை வந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் பைட் அரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபைனலா லாஸ்ட் ஒன் என்னன்னா மெமரி வியூ அப்படின்ற டேட்டா டைப்பை நம்ம எப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா மெமரி வியூ டேட்டா டைப் எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெமரி வியூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்து கரெக்டா டைப் பண்ணுங்க. ஸோ கலர் வேரியேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க பண்ணது கரெக்டான்னு அர்த்தம். மெமரி வியூ அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நார்மலா ரவுண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பைட்ஸ் டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பைட்ஸ் சொல்லிட்டு டைப் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் 2 தடவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்டர் கொடுங்க. அடுத்து வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ பிரிண்ட் பண்ணீங்கன்னா மெமரி அட் இந்த இதுல தான் போயிட்டு உங்களுக்கு மெமரி டேட்டா டைப் வந்து செட் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மட்ல செட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெமரி டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலா அதை கெட் பண்ணிடுவோம். ஸோ என்டர் கொடுத்துருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மெமரி வியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட்டா டைப் வந்து செட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம வந்து பில்ட் இன் டேட்டா டைப்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு செட்டிங் தி டேட்டா டைப் அப்படின்ற டாபிக்ல வந்து நம்ம 7 டைப் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டைப், நியூமரிக் டைப், சீக்வென்ஸ் டைப், மேப்பிங் டைப், செட் டைப்ஸ், பூலியன் டைப் அண்ட் ஃபைனலா பைனரி டைப்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதுலயும் இருக்கிற சப்டிவிஷன் ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து நிறைய வந்து எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு 2, 3 வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு 2, 3 தடவை வந்து நீங்க வேற எக்ஸாம்பிள போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இத வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? குயிக் நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து கன்டினியூஸா வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது. அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா மைண்ட்ல செட் ஆகிரும். அதே சமயம் லேர்னிங் வந்து ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ கிரேட் டே. தேங்க் யூ.